السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابه وأتباعه وأهل بيته وكلهم أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ومن يتوكل على الله فهو حسبه، صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: نجا أول هذه الأمة باليقين والزهد إلى آخر الحديث، صدق مولانا العلي العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே. ஸலவாத்தும் சலாமும் உத்தம நபிநாதர், எங்களுடைய தலைவர், எங்களுடைய பாதுகாவலர், பரிந்துரையாளர் சய்யிதினா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், முஃமின்கள், குறிப்பாக இந்த பள்ளியிலே அமர்ந்திருக்கக்கூடிய எம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய பரக்கத்துகளும் ரஹ்மத்துகளும் நிஅமத்துகளும் உண்டாவதாக, ஆமீன். கண்ணியமான மகத்தான ஜும்ஆவுடைய கடமையினை நிறைவேற்ற வந்திருக்கும் எம் அனைவருக்கும், ஆரம்பமாக எனக்கும் அதற்கு அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்ளுகின்றேன். இத்தகுல்லாஹ், இறையச்சம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாவமான காரியங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹ்வுடைய இறையில்லமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கக்கூடிய எம் அனைவருக்கும் இஅ்திகாஃபுடைய நியத்தினையும் ஞாபகப்படுத்துகின்றேன். நவைத்துல் இஅ்திகாஃப ஃபி ஹாதல் மஸ்ஜித், அல்லாஹ்வுக்காக வேண்டிய இந்த பள்ளியிலே நான் தரித்திருக்கின்றேன், அமர்ந்திருக்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா மனித குலத்தின் வழிகாட்டிகளாக, தலைவர்களாக நபிமார்களை படைத்திருந்தான். காலங்களுக்கு ஏற்றவாறு, நேரங்களுக்கு ஏற்றவாறு அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா நபிமார்களை இந்த உலகத்தாருக்கு, இந்த உலகின் பக்கம் அனுப்பி வைத்தான். நபிமார்கள் வருகின்ற பொழுது வாழக்கூடிய சமுதாயத்தவர்கள் அந்த நபிமார்களுடைய உம்மத்தார்களாக மாறினார்கள். அப்படி எப்படி அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா அனைத்து நபிமார்களை பார்க்கிலும் கண்ணியத்திலும் சிறப்பிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்துகின்றானோ, அதுபோன்று அவர்களுடைய பரக்கத்தினால் அவர்களினூடாக அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா அனைத்து நபிமார்களுடைய உம்மத்தார்களை பார்க்கிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்களை உயர்த்துகின்றான், கண்ணியப்படுத்துகின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்தார்களின் தலைவராக மாத்திரமல்லாமல் சிறந்த வழிகாட்டியாக இந்த உம்மத்தார்களை தீமையிலிருந்து பாதுகாத்து, நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து, நாளை மறுமையிலே அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நல்ல பெருபேறுகளை பெற்று சூனத்தை அடையக்கூடிய வழிகளையும் காட்டி தந்திருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இந்த உம்மத்திலே, இந்த மனித குலத்தில் ஒரு கூட்டம் இறை நம்பிக்கை, இறை உறுதி கொண்டும் பற்றற்ற வாழ்வு கொண்டும் வெற்றி கொண்டார்கள். மற்றும் ஒரு சமுதாயம் கஞ்சத்தனத்தினாலும் மேலெண்ணத்தினாலும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருப்பதினாலும் நாசம் பெற்றார்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு சமுதாயத்தினுடைய வெற்றி, ஒரு மனிதனுடைய வெற்றி நாளை மறுமையில் அல்லாஹ்வை பார்க்குகின்ற பொழுது மகிழ்ச்சியோடு காணுகின்ற தருணம், அந்த மனிதன் இந்த உலகத்திலே ரப்பின் உதவிகளை இறை உறுதி கொண்டவனாகவும், அத்தோடு இந்த உலகத்தை மறந்து, இந்த உலகத்தை வெறுத்து பற்றற்ற வாழ்வு கொண்டவனாகவும் இருக்க வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்.
இறை உறுதியை ஒரு மனிதன் இழக்குகின்ற பொழுது, இந்த உலகத்தை நேசித்து ரப்பை மறக்குகின்ற பொழுது, அந்த மனிதன் நாளை மறுமையிலே நரகவாதியாக மாறிவிடுவான். இதனால் தான் பற்றற்ற வாழ்வும் இறை உறுதியும் ஒரு மனிதனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மகத்தான உயர்ந்த வெற்றிகளை பெற்று தரும். அந்த வெற்றி கொண்டு, அந்த இறை உறுதி கொண்டும் பற்றற்ற வாழ்வு கொண்டும் இந்த சமுதாயத்திலே ஒரு கூட்டம் வெற்றி பெற்றதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வினால் சோதனைகளும் வேதனைகளும் மனிதர்களுக்கு வழங்கப்படுகின்றன. அந்த சோதனைகளிலும் வேதனைகளிலும் மிக மிக கடினமானவர்கள் அம்பியாக்கள், நபிமார்கள். இன்ன அஷத்தல் பலா அல் அம்பியா தும்மல் பல்லம் தொழு பல்லம் தல். பிறகு யார் என்றால், யார் யாரெல்லாம் நபிமார்களை சார்ந்தவர்களாக, நபிமார்கள் காட்டி தந்த சஹாபாக்களை, அவர்கள் விட்டு சென்ற தாபிஈன்களை, துயர்ந்து வரக்கூடிய அவர்களுடைய பாரம்பரியத்தை ஏற்று நடக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுடைய சோதனையினால் மிக மிக கடினமானவர்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்றும் ஒரு ஹதீஸிலே ஒரு முஃமினுடைய உதாரணம் எப்படி என்றால், ஒரு நெற்கதிர் போன்றவன் சில வேளை வலது பக்கம் சாய்ந்ததாக, சில வேளை இடது பக்கம் சாய்ந்ததாக, இன்னும் சில வேளை இஸ்திரமாக இருக்கும். அது அறுவடை செய்யப்படும் வரை ஒரு முஃமின் இந்த உலகத்திலே பிறந்து மரணிக்கும் வரை சில சந்தர்ப்பங்களில் கவலை கொண்டவராக, இன்னும் சில சந்தர்ப்பங்களில் மகிழ்ச்சி கொண்டவராக, இன்பத்தையும் துன்பத்தையும் ரப்பு தஆலா இந்த உலகத்தில் ஈமானிய மக்களுடைய வாழ்க்கையில் புரட்டி புரட்டி கொடுப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முஃமின் இந்த உலகத்தை விட்டு பிரியும் வரை. காரணம், அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் அந்த அடியானை விசாரணை செய்கின்ற பொழுது இந்த உலகத்தில் வழங்கப்படக்கூடிய சோதனைகளை ஒரு மனிதன் பொறுமை கொண்டு, அந்த சோதனைகளை பொருந்திக் கொண்டு, அந்த சோதனைகளை ரப்பின் பக்கம் பொறுப்பு சாட்டி மன திருப்தியோடு ஈமானிய உறுதியோடு இருந்தால், அந்த சோதனையினூடாக அல்லாஹு தஆலா அந்த அடியானுடைய பாவங்கள், குற்றங்கள், அனைத்து தவறுகளையும் மன்னித்து மறைக்கின்றான். எனவே நாளை கியாமத்து நாளையில் அந்த அடியானை குற்றமற்றவனாக ரப்பு தஆலா சந்திப்பதற்காக ஈமானிய மக்கள் மரணிக்கும் வரை அல்லாஹு தஆலா சோதனைகளையும் வேதனைகளையும் அந்த அடியார்களுடைய வாழ்க்கையில் திருப்பி திருப்பி வழங்குகின்றான். ஒரு முனாஃபிக், ஒரு நயவஞ்சகனுடைய உதாரணம் முள்ளன் தண்டு இஸ்திரமான மரத்தை போல, பார்ப்பதற்கு யாரினாலும் அசைக்க முடியாது, நெருங்க முடியாது, இஸ்திரமான வலிமையான வலுவான தோற்றத்தில் இருக்கும். அல்லாஹு தஆலா வெட்டி விடுவான், பிறகு அதனை ஒட்டுவதற்கு யாரும் இல்லை. இதுதான் அல்லாஹு தஆலா ஈமானிய மக்களுக்கும் நயவஞ்சகர்களுக்கு மத்தியிலே வைத்திருக்கக்கூடிய வேறுபாடு. எனவே இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏனைய ஈமானிய காரியங்களையும் ஒப்புக்கொண்டவர்களாக, ஏற்றுக்கொண்டவர்களாக வாழுகின்றோம். எனவே நாயகத்தினுடைய வார்த்தைகளை உள்ளத்தினாலும் உடம்பினாலும் செயற்படுத்தக்கூடியவர்களாக வாழுகின்றோம். எனவே அல்லாஹு தஆலா எம்முடைய பாவங்களை மன்னித்து மறைப்பதற்கு, மாய்ப்பதற்கு சோதனைகளையும் வேதனைகளையும் இன்பங்களையும் துன்பங்களையும் எம்முடைய வாழ்நாளில் திருப்பி திருப்பி கொண்டு வரக்கூடியவனாக இருக்குகின்றான். அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு. ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வருகின்ற பொழுது அல்லாஹ்வின் மீது யார் பொறுப்பு சாட்டுகின்றாரோ அந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா போதுமானவன். அது மாத்திரமல்ல, இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். தன்னுடைய கஷ்டத்தினை, தன்னுடைய துன்பத்தினை ஏனையவர்களிடம் சொல்லாமல், ரப்புவே எனக்கு போதுமானவன், இறைவன் தானே இந்த கஷ்டத்தினை தந்தான், அவனே தீர்க்கக்கூடியவன் என்று யார் யாரெல்லாம் ரப்பின் பக்கம் பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக, ரப்புடைய உதவி எனக்கு இருக்குகின்றது, அல்லாஹ்வுடைய அடிமை, என்னுடைய உறவுகள், என்னுடைய உலகத்தார்கள் என்னை ஒதுக்கினாலும் அல்லாஹு தஆலா ஒருபோதும் என்னை ஒதுக்க மாட்டான் என்ற இறை நம்பிக்கையோடு, இறை உறுதியோடு யார் யாரெல்லாம் ரப்பின் பக்கம் பொறுப்பு சாட்டுகின்றார்களோ, தங்களுடைய காரியங்களை ஒப்படைக்குகின்றார்களோ,
அப்படி ஒப்படைக்கக்கூடிய மக்களை அல்லாஹு தாலா நேசிக்குகின்றான், அல்லாஹு தாலா விரும்புகின்றான். அன்பார்ந்தவர்களே, ஈமானியர்களே, அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா அவனுடைய கலீலாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர் என்ற பட்டத்தை பெற்றவர்கள். அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சிலை வணங்கக்கூடியவர்களுடைய ஆலயத்திற்கு சென்று சிறிய சிறிய சிலைகளை எல்லாம் உடைத்து விடுகின்றார்கள். சிலைகளை வழிபடக்கூடிய மக்கள் அவர்களுடைய ஆலய கதவினை திறக்குகின்றார்கள். எந்த சிலைகள் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் என்ற எண்ணத்தோடு சென்றார்களோ அந்த சிலைகள் எல்லாம் தகர்க்கப்பட்ட நிலை, உடைக்கப்பட்ட நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பதறுகின்றன, திகைத்து போன. இதனை செய்தது யார்? அந்த இடத்திலே ஒருத்தர் சொல்லுகின்றார், இப்படிப்பட்ட செயலை செய்ய போவதாக இப்ராஹிம் என்ற வாலிபர் பேசிக்கொண்டார். ஓடோடி சென்று அவரை பிடித்து ஆட்சியாளர் நம்ரூதிடம் ஒப்படைக்கின்றார்கள். நம்ரூத் அவர்களுடைய சமுதாயத்தில் தவறுகளை, பிழைகளை செய்யக்கூடிய மக்களை தண்டிப்பதற்காக வேண்டி ஒரு சிறிய நெருப்பு குண்டத்தினை தயார்படுத்தி வைத்திருந்தார். அந்த நெருப்பு குண்டத்திலே இடுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த ஒரு தாக்கமும் இல்லை, எந்த ஒரு வேதனையும் இல்லை, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. அழகான முறையிலே வெளிவருகின்றார்கள். நும்ரூதை சார்ந்தவர்களும் அதுபோன்று சிலை வணக்கதாரிகளும் ஆச்சரியப்பட்டு திகைப்பாக போய், நும்ரூது என்பவர் அவருடைய அமைச்சர்களோடு ஆலோசனை செய்கின்றார். எப்படி செய்கின்றார்? நெருப்பு குண்டத்தில் அந்த மனிதரை இட்டும் எந்த ஒரு கஷ்டத்தையும் வேதனையும் அனுபவிக்கவில்லையே, இது எப்படி சாத்தியம்? நாம் அவருக்கு என்ன செய்வது? உடனே அரசு சபையில் இருந்த ஒரு அமைச்சர் சொல்லுகின்றார், 4 பக்கங்களும் சுவர்களினால் அடைக்கப்பட்டு மிகப்பெரிய நெருப்பு குண்டத்தை உருவாக்கி அதிலே தூக்கி வீசி விடுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கரிந்து விடுவார்கள், எரிந்து விடுவார்கள். அந்த ஆலோசனையினை ஏற்று 40 நாட்கள் 4 பக்கமும் அந்த நெருப்பு குண்டத்தை கட்டுகின்றார்கள். 40 அடி அகலம், 70 அடி உயரம் கட்டி முடித்தவுடன் யார் யாரெல்லாம் சிலைகளை வணங்குகின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் இருந்தது. எப்படி என்றால், இப்ராஹிம் என்பவர் எம்முடைய சிலைகளை தகர்த்தவர், அவரை எரிப்பதற்காக வேண்டி விறகுகளை, எண்ணெய்களை வழங்கினால் இந்த சிலைகள் எல்லாம் எம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் என்ற நோக்கத்தோடு ஆண்களும் பெண்களும் சிறார்களும் வயோதிபர்களும் விறகுகளை சுமந்து வந்தார்கள், எண்ணெய்களை கொண்டு வந்தார்கள். எனவே அப்படியே அந்த நெருப்பு குண்டத்தில் விறகுகள் போடப்பட்டு எண்ணெய்கள் ஊற்றப்பட்டு எரிக்கப்படுகின்றது. சுமார் 7 நாட்கள் அதனுடைய நாக்கினை நீட்டி எரிந்து கொண்டே இருக்கின்றது. வரலாறு சொல்லுகின்றது, எப்படி என்றால், அந்த நெருப்பு குண்டத்தின் மேல் ஒரு பருந்து பறந்தால் அப்படியே கரிந்துவிடும். அந்த நெருப்பு குண்டத்தினை பார்ப்பதற்காக வேண்டி அருகாமையில் சென்ற சுமார் 2000 பேர் கரிந்து விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு நெருப்பு குண்டத்தினை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி நம்ரூதை சார்ந்தவர்களும் தயார்படுத்துகின்றார்கள். எனவே நம்ரூது என்பவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து வருகின்றார். அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் ஒரு சிந்தனை ஏற்படுகின்றது. எப்படி என்றால், அருகாமையில் சென்றால் கரிந்து விடுவோம், அப்படி இருக்க இந்த இப்ராஹிமை எப்படி இந்த நெருப்பு குண்டத்தில் எறிவது, வீசுவது? அந்த நேரத்திலே அதற்காக வேண்டி அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இயந்திரத்தினை தயார்படுத்துகின்றார்கள். அப்படி தயார்படுத்தக்கூடிய மனிதர்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறிய தந்தை ஆசர் என்பவரும் பங்கு கொள்ளுகின்றார். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கின்றார்கள், நாட்டினுடைய மன்னர், என்னை வளர்த்த என்னுடைய சிறிய தந்தை, என்னுடைய உறவினர்கள், ஊர் மக்கள் எல்லாம் எனக்கு எதிரியாக என்னை இந்த நெருப்பிலே கரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் துணிச்சலோடும் இருக்குகின்றார்கள். அந்த நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி வீசுகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹு தஆலா எனக்கு போதுமானவன்,
அல்லாஹு தஆலா எனக்கு போதுமானவன், என்னுடைய சகல காரியங்களையும் பொறுப்பெடுப்பதில் அந்த ரப்பே மிகச் சிறந்தவன், நல்லவன் என்ற வார்த்தையினை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மொழிகின்றார்கள். சிந்தனை செய்து பாருங்கள், எப்படிப்பட்ட நெருப்பு! அருகாமையில் சென்ற 2000 பேரை கரித்த நெருப்பு. அதற்கு மேல் ஒரு பறவை பறந்தால் கரிந்து விடும். அந்த நெருப்பினை சந்தித்தும் கூட இறைவனுடைய உறுதியினை அவர்கள் இழக்கவில்லை. அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு உண்டு, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. இந்த நாட்டினுடைய தலைவர், இந்த ஊர் மக்கள், இந்த உலக மக்கள் என்னை எதிர்த்தாலும், என்னை விரட்டினாலும், என்னை தடுத்தாலும், ஒதுக்கினாலும் அல்லாஹு தஆலாவுடைய அடிமை நான். அவனுடைய அன்பும் அருளும் எனக்கு கண்டிப்பாக நிச்சயமாக இருக்குகின்றது. ஒருபோதும் அவனுடைய உதவியை விட்டும் அவனுடைய அன்பை விட்டும் என்னை தூரப்படுத்த மாட்டான் என்ற எண்ணம், இறை உறுதியின் காரணத்தினால் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அந்த நெருப்பினை குளிர்ந்ததாக, குளிர்ச்சியாக மாற்றினான் என்பதாக வரலாறு சொல்லு. எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதனால் தான் அல்லாஹு தஆலா வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு, யார் தங்களுடைய காரியங்களை ரப்பின் மீது பொறுப்பு சாட்டுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மிக மிக போதுமானவன். வேறு எந்த ஒரு உதவியும், வேறு எதையுமே அந்த மக்கள் நாட மாட்டார்கள். அல்லாஹ்வை கொண்டே அவர்களுடைய காரியங்களை பூர்த்தியாக்குவார்கள், ரப்பு கொண்டே அவர்களுடைய சகல தேவைகளையும் நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்களே, இது மாத்திரமல்ல, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அம்பியாக்களை சோதனை செய்தான். அதுபோன்று நபிமார்களை, துயர்ந்தவர்களையும் சோதனை செய்தான். அதுபோன்று ஈமானிய மக்களையும் சோதனை செய்தான். அப்படி சோதனைக்கு மேல் சோதனை, வேதனைக்கு மேல் வேதனை இந்த உலகத்தில் வந்த நேரத்தில் எல்லாம் எப்படி இந்த இஸ்லாம் அனைத்தையும் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு நாலாபுறத்திலும் வேரூன்றியது என்றால் இறைவனுடைய நம்பிக்கை. இஸ்லாத்தை ஏற்றவர்கள் 2 பேர், 3 பேர், 4 பேர், அதுக்கு அப்பாற்பட்ட அனைவரும் இஸ்லாமியர்களை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி அலைகின்றார்கள். இப்படி இருக்க எப்படி தைரியம் கொண்டு இஸ்லாத்தை பரப்பினார்கள்? எப்படி இஸ்லாத்தை ஏற்று ஏனையவர்களுக்கு போதித்தார்கள்? பில் யகீன், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை. அல்லாஹு தஆலா இருக்குகின்றான். இவர்கள் அனைவரையும் விட வலிமையான சக்தி கொண்டவன். அவனுடைய ஒரு நொடி பொழுதில் இவர்களுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் முறையடிக்கக்கூடிய வல்லமை கொண்டவன். அவனுடைய பார்வையில் இவர்களை கரிக்கக்கூடிய சக்தி கொண்டவன். இந்த இறை உறுதியின் காரணத்தினால், இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டதன் காரணத்தினால் அவர்களுக்கு இந்த உலகத்தின் காரியங்கள் எதுவுமே அச்சத்தையும் துக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. மாற்றமாக ரப்பு கொண்டு, இறைவனை கொண்டு, இறைவனுடைய உறுதி கொண்டு, அவனுடைய உதவி கொண்டு, அவனின் மீது பொறுப்பு சாட்டுவது கொண்டே அந்த மக்கள் எல்லாம் வெற்றி கொண்டார்கள். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மத்தில் ஒரு பகுதி ஆரம்ப சமுதாயத்தினர் இறை உறுதி கொண்டும் பற்றற்ற வாழ்வு கொண்டும் வெற்றி கொண்டார்கள். மற்றுமொரு சமுதாயம், மற்றுமொரு மனித குலம் தங்களுடைய கஞ்சத்தனத்தினாலும் அவர்களுடைய எதிர்பார்ப்பு, நாளை என்ன ஆடை அணிவது, என்னுடைய வீட்டினை எப்படி அலங்கரிப்பது, எந்த நிற வர்ணத்தை பூசுவது, நான் வாங்கக்கூடிய வாகனத்தின் நிறம் என்ன வாகனம், இப்படிப்பட்ட மேலெண்ணத்தின் காரணத்தினால் அழிந்து விட்டார்கள், நாசத்தை பெற்று விட்டார்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு தஆலா இஸ்லாத்தை நாயகத்தினூடாக இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அதிகமான மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அதுபோன்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி ஒரு சிலரை இஸ்லாத்தை தழுவிக் கொள்ளுகின்றார்கள். அந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய சிறிய தந்தையார்கள் பாதுகாத்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுடைய குலம் கோத்திரத்தார்கள் பாதுகாத்தார்கள். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹும் அதற்கு அப்பாற்பட்டவர்களும் வறுமையான மக்கள், ஏழ்மையான மக்கள், அடிமையான மக்கள் எப்படி பாதுகாப்பு பெறுவது? அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பொழுது இஸ்லாத்தின் மீது கொண்ட பொறாமையின் காரணத்தினால்
அப்படியே இரும்பு கவசங்களை அவர்களின் மீது அணிந்து அப்படியே பாலைவன வெப்பத்திலே வைத்து விடுவார்கள். துடிப்பார்கள், பதறுவார்கள், அவர்களுடைய வேதனைகளை வெளிப்படுத்துவார்கள். அதில் அவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி காணுவார்கள். இப்படி அனைத்து சஹாபாக்களுக்கும் அல்லாஹு தாலா நாடியவைகளை கொடுத்தான். ஆனால் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஆடைகளை கலட்டி பாலைவன வெப்பத்திலே தூக்கி வீசி விடுவார்கள். ஒரு உஷ்ணமான பகுதியில் ஒரு புழுவினை இட்டால் எப்படி துடிக்குமோ அப்படி துடிப்பார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நேரத்திலும் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய உதவி உண்டு, அல்லாஹு தஆலா ஏகன், என்னை ஒருபோதும் அவன் ஒதுக்க மாட்டான், அவனுடைய உதவி உண்டு. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய கழுத்தில் கயிற்றை இட்டு பூமியிலே அவர்களை கீழே தள்ளி இழுத்துச் செல்லுவார்கள். அந்த கயிறு அவர்களுடைய கழுத்தை இறுக்கி அப்படியே ரத்தங்கள் எல்லாம் வழிந்தோடும். அந்த நேரத்திலும் சொல்லுவார்கள், அல்லாஹு தஆலா இருக்குகின்றான், என்னுடைய ஏகன் இருக்குகின்றான், என்னை பாதுகாப்பான். அது மாத்திரமல்ல, அவர்களை பிடித்து சிறார்களிடம் ஒப்படைப்பார்கள். சிறியவர்கள் எல்லாம் கற்களினால் எறிவார்கள், துன்புறுத்துவார்கள். அனைத்து நேரத்திலும் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அனைத்து கஷ்டத்திலும், அனைத்து துன்பத்திலும், துயரத்திலும் ரப்புனுடைய பெயரையே உச்சரித்தார்கள், அல்லாஹ்வுடைய பெயரையே உச்சரித்தார்கள். ரப்பை மறக்கவில்லை. இன்று வாழக்கூடிய நாம் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை அனுபவித்திருக்கின்றோமா? பசியினை அனுபவித்திருக்கின்றோமா? பட்டினியினை அனுபவித்திருக்கின்றோமா? தாகத்தை அனுபவித்திருக்கின்றோமா? ஆடை இல்லாத ஒரு நிலையினை அனுபவித்திருக்கின்றோமா? இல்லை. இப்படி இருக்க சமகாலத்திலே எந்த மனிதர் ரப்பை பற்றி அதிகமாக பேசியது? நீங்கள் உச்சரித்த வார்த்தைகள் என்ன? கடை தெருக்களிலும் சந்தைகளிலும் உங்களுடைய நாவுகளினால் உச்சரித்த வார்த்தை என்ன? உங்களுடைய வீடுகளிலும் பள்ளிவாசலினுடைய முற்றங்களிலும் நீங்கள் உச்சரித்த வார்த்தைகள் என்ன? நீங்க பேசிய பேச்சுக்கள் என்ன? எம்முடைய உள்ளத்திலே உண்டான நினைப்புகள் தான் என்ன? எந்த மனிதர் ரப்பை நினைத்தது? அவனுடைய உதவியினை நினைத்தது, அவனுடைய அருளை நினைத்தது, அவனை பற்றி, அல்லாஹு தஆலாவை பற்றி ஏனையவர்களிடம் நல்ல முறையில் அவனுடைய அன்பையும் அருளையும் உயர்த்தி பேசியது? ஒருபோதும் இல்லை. எம்முடைய நாவில் வந்ததெல்லாம் வேறு வார்த்தைகள், வேறு சிந்தனைகள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு தஆலா நாளை மறுமையில் மலக்குமார்களை வைத்து அடியார்களை விசாரணை செய்வான். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடம் கேட்பான், இந்த இடத்திலே ஒரு அடியான் நிற்கின்றார் அல்லவா, இவரை சுவனத்தில் அனுப்புவதற்கு ஏதாவது காரியம் உண்டா? மலக்குமார்கள் எல்லாம் அவருடைய ஏட்டினை புரட்டி புரட்டி பார்ப்பார்கள். எதுவுமே இல்லை, எந்த நன்மையையும் செய்யவில்லை. ரப்பே, இந்த அடியானை சுவனத்தில் அனுப்புவதற்கு எந்த ஒரு நன்மையும் அவருடைய ஏட்டில் இல்லை ரப்பே. உடனே அல்லாஹு தஆலா சொல்லுவான், என்னிடம் ஒன்று இருக்குகின்றது, அவரை பற்றி ஒன்று என்னிடம் இருக்குகின்றது, அதனூடாக நான் அவருக்கு சுவனத்தை வழங்கப் போகின்றேன். மலக்குமார்கள் திகைப்பார்கள். நாங்கள் குறிக்காத ஒன்றை, நாங்கள் எழுதாத ஒன்றை ரப்பு பதித்து வைத்திருக்கின்றான் என்றால் அது மகத்தான உன்னதமான வெற்றியினை தரக்கூடிய ஒரு அமலாகத்தான் இருக்கும். மலக்குமார்கள் கேட்பார்கள், அது என்ன ரப்பே? இந்த மனிதர் இரவு நேரத்திலே உறங்குகின்ற பொழுது என்னை திக்ர் செய்வதற்கு தயாரானார். இரவு நேரத்தில் உறங்குகின்ற பொழுது என்னை திக்ர் செய்வதற்கு, என்னை உச்சரிப்பதற்கு, உள்ளத்தினால் நினைப்பதற்கு தயாரானால், ஆனால் அவர் திக்ர் செய்யாமல் தூக்கம் அவரை மிகைத்து உறங்கிவிட்டார். இதனால் நான் அவருக்கு சுவனத்தை தர இருக்குகின்றேன். சிந்தனை செய்து பாருங்கள். இறைவனை திக்ர் செய்யவில்லை, உதட்டினால் ரப்பை பற்றி பேசவில்லை, உள்ளத்தினால் ரப்பை பற்றி எண்ணவில்லை, மாற்றமாக ரப்பை பற்றி எண்ணுவதற்கும் உச்சரிப்பதற்கும் தயாராக இருந்தார். அச்சந்தர்ப்பத்திலே தூக்கம் மிகைத்து அந்த மனிதர் உறங்கிவிட்டார். தயாரான காரணத்தினால் அல்லாஹு தஆலா மலக்குமார்கள் அதனை நன்மையாக பதிவிடவில்லை, இறைவன் வைத்திருக்கின்றான் அதனை நன்மையாக, சொர்க்கத்தின் திறவுகோலாக.
சுவனத்தின் பாதையாக ரப்பு வைத்து அந்த அடியானுக்கு சுவனத்தை வழங்குவான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய நாவுகளை பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு பட்டதாரியினூடாக, ஒரு வீரனினூடாக, ஒரு செல்வந்தனினூடாக ஒரு நன்மையினை பெறவும் முடியாது. அவர்கள் இல்லாத பொழுது ஒரு நன்மையினை இழக்கவும் முடியாது. அல்லாஹ்வுடைய உதவியின்றி ரப்பு தஆலா தடுப்பதை கொடுக்கக்கூடியவன் யாரும் இல்லை. ரப்பு கொடுப்பதை தடுக்கக்கூடியவன் யாரும் இல்லை. மனிதர்களுடைய முயற்சி கூட அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி யாருக்குமே பிரயோஜனம் தராது. இதனை மறந்த சமுதாயமாக, இதனை மறுத்த ஒரு சமுதாயமாக எம்முடைய வாயிலிருந்து வெவ்வேறு பேச்சுக்களும் இறைவனுடைய உதவியை மறந்து, இறைவனுடைய ரப்பு பல ஆற்றல்களை வல்லமையினை மறந்து எம்முடைய நாவினால் வேறு வேறு வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது எம்முடைய இறை உறுதி, ஈமானிய பலம் மிக மிக குன்றியது என்பதையே காட்டுகின்றதே தவிர இறை உறுதியை காட்டவில்லை. இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறை உறுதியினாலும் பற்றற்ற வாழ்வினாலும் ஒரு சமுதாயம் என்றது. எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உறுதியினை, அல்லாஹ்வுடைய உதவியின் உறுதியினை, அல்லாஹ்வுடைய அருளின் உதவியினை எண்ணிக்கொண்டிருப்பார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களும் சென்று யுத்தத்துக்கு பிறகு திரும்பி வருகின்றார்கள். அந்த நேரத்திலே நிழல் தரக்கூடிய மரங்களை தேடுகின்றார்கள். ஒரு மரம் கிடைக்குகின்றது. அந்த மரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய வாளினை கொழுகிய வண்ணம் களைப்பாறுகின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் யுத்தத்தை முடித்தவர்கள் அல்லவா, தயக்கத்தினாலும் தாகத்தினாலும் களைப்பினாலும் வேறு வேறு மரங்களை தேடிச் சென்று உறங்கிக் கொள்ளுகின்றார்கள். நாயகத்தினுடைய களைப்பு உறக்கமாக மாறுகின்றது. அந்த நேரத்திலே எவர்களோடு போர் புரிந்தார்களோ அந்த முஷ்ரிக்கீன்களில் ஒருத்தன் ஓடோடி வந்து அந்த வாளை எடுக்குகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகைத்து போய் எழும்புகின்றார்கள். சொல்லுகின்றான் முஷ்ரிக், என்னுடைய கையிலே வாள் நிராயுதபாணியாக எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டிருக்கின்றார்கள். கேட்குகின்றான், உங்களை என்னிடமிருந்து பாதுகாப்பது யார்? நான் வாளோடு ஆயுதத்தோடு நிற்கின்றேன், உங்களை என்னிடமிருந்து பாதுகாப்பது யார்? சிந்தனை செய்து பாருங்கள். எம்மை போன்று ஈமான் கொண்டவர்கள் என்னை மன்னித்து விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள், இப்படிப்பட்ட வார்த்தை அந்த நேரத்திலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹு தஆலா என்னை பாதுகாப்பான், உன்னிடமிருந்து என்னை என்னுடைய ரப்பு பாதுகாப்பான். அந்த வாள் கீழே விழுகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக் கொள்ளுகின்றார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய உதவி. அல்லாஹ்வின் மீது அளவு கடந்த நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது அளவு கடந்த இறை உறுதி கொள்ளக்கூடிய மக்களுக்கு ரப்பு தஆலா வழங்கக்கூடிய மகத்தான உதவிகளாக இவைகள் தான் அமைகின்றன. எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய உதவியினை நீங்கள் எதிர்பாருங்கள். அல்லாஹ்வை மறந்து எந்த ஒரு வார்த்தையினையும் வெளியில் விட்டு விடாதீர்கள், எந்த ஒரு வசனங்களையும் பேசிவிடாதீர்கள். எம்மை படைத்தவன் ரப்பு, 50 ஆண்டு காலம் உங்களுக்கு உணவு தந்த ரப்பு இதற்கு பிறகு உணவளிக்க மாட்டானா? 60 ஆண்டு காலம் உங்களுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையினை தந்த ரப்பு இதற்கு பிறகு அளிக்க மாட்டானா? எம்முடைய ஈமானிய பலஈனமே, எம்முடைய இறை உறுதி குன்றியதே இப்படிப்பட்ட வார்த்தைகளை வெளியில் பேசுவதற்குரிய காரணமாக அமைகின்றன. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பை பற்றி பேசுங்கள். எப்படிப்பட்ட சமுதாயம், யாரை பின்பற்றி வந்திருக்கின்றோம், யாரை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், அப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை, அவர்கள் காட்டித்தந்த வழிமுறை, சூஃபியாக்கள் காட்டித்தந்த நல்ல நெறிமுறைகளை பேணி வாழுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு தடவை ஒரு மனிதர் மீன் பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மீனை பிடித்து தன்னுடைய மகளிடம் வழங்குகின்றார்கள். மகள் அப்படியே அந்த மீனை மறுபடியும் நீரில் விடுகின்றார்கள். இறுதியாக தகப்பன் வெளியில் வந்து மீனை கேட்குகின்றார்கள். சொல்லுகின்றார்கள், மகள், தகப்பனே, மீனை எல்லாம் நான் நீரில் விட்டு விட்டேன், ஏன் இப்படி செய்தீர்கள்? நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, இறைவனுடைய திக்கிரை, இறைவனுடைய சிந்தனையோடு ஒன்று உள்ள பொழுது யாரினாலும்
அந்த பிராணியோ மனிதர்களையோ வேட்டையாட முடியாது. இறை சிந்தனையை கலைந்த நிலையில்தான் அதனை பிடிக்க முடியும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக கற்றுத்தந்திருக்கின்றீர்களே. எனவே இந்த மீனை நீங்கள் பிடித்துள்ளீர்கள், வேட்டையாடுள்ளீர்கள். எப்போது? இறைவனுடைய சிந்தனை இல்லாத நேரத்தில். இறைவனுடைய சிந்தனை இல்லாத மீனை நான் எப்படி உண்பது? சிந்தனை செய்து பாருங்கள். எம்முடைய முந்திய மக்கள் காட்டித் தந்த வழிமுறை. உண்ணக்கூடிய உணவிலும் ரப்பை உணர்ந்தார்கள், தங்களுடைய பார்வையிலும் ரப்பை உணர்ந்தார்கள். இந்த உலகத்தில் வரக்கூடிய இன்பத்திலும் துன்பத்திலும் அனைத்திலும் ரப்பை உணர்வதுதான் நல்ல வழி என்பதை எம்முடைய முந்திய மக்கள் காட்டித் தந்தார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்களே, ஈமானியர்களே, இத்தோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பற்றற்ற வாழ்க்கை. இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், இந்த உலகத்திலே அறிவாளி என்றால் யார்? புத்திசாலி என்றால் யார்? இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், இந்த உலகம் தன்னை விடுவதற்கு முன்பு இந்த உலகத்தை விடக்கூடிய மனிதன் தான் புத்திசாலி. இந்த உலகத்தில் அவர் செல்வந்தனாக இருக்கலாம், படிப்பிலும் பட்டத்திலும் உயர்ந்தவராக இருக்கலாம், சீமானாக பதவிகளை பெற்றவராக இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் இந்த உலகம் அவரை ஒதுக்கிவிடும். அவர் கட்டிய வீட்டில் அமர முடியாது, பயணித்த வாகனத்தில் அமர முடியாது. இப்படி நிச்சயமாக இந்த உலகம் ஒரு தினம் என்னையும் உங்களையும் ஒதுக்கிவிடும். அதற்கு முன்பு இந்த உலகத்தை எந்த மனிதர் ஒதுக்குகின்றாரோ, விட்டு விடுகின்றாரோ, அந்த மனிதர் தான் புத்திசாலி என்றார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பற்றற்ற வாழ்க்கை என்பது இந்த உலகத்தை நேசிக்காமல், இந்த உலகத்தை விரும்பாமல், மறுமை இன்னும் அற்பமான காலத்தில் எந்த மனிதர் எமக்கு அருகாமையில் அமர்ந்தாரோ இந்த கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எந்த மனிதனுடைய மடியில் உறங்கினோமோ அந்த மனிதரும் கபரில் வாழுகின்றார். இப்படி நிச்சயமாக அற்பமான நேரத்திலே எந்த இடத்தில் இருந்து வந்தோமோ அந்த இடத்தை நாங்கள் எல்லாம் அடைய இருக்கின்றோம் என்ற எண்ணம், இந்த பற்றற்ற வாழ்க்கை, உலகத்தின் மீதுள்ள வெறுப்பு தான் அந்த அடியானுக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை பெற்று தரும் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த மனிதனுக்கு நேர்வழியை காட்டுகின்றானோ அந்த மனிதனுடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா விசாலப்படுத்துவான். ஒரு அடியானுடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா விசாலப்படுத்துவான். சஹாபாக்கள் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு நேர்வழியை நாடினால் அந்த அடியானுடைய உள்ளத்தை விசாலப்படுத்துவானே, இதனுடைய பொருள் என்ன? இதனுடைய கருத்து என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஈமானிய ஒளியினால் அந்த அடியானுடைய உள்ளத்தை நிரப்பி விடுவான் ரப்பு. உடனே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அதனை எப்படி நாங்கள் அறிந்து கொள்ளுவது? ஒரு அடியானுடைய உள்ளத்திலே ஈமானிய வெளிச்சம், ஈமானிய பிரகாசம் உண்டு என்பதை எப்படி நாங்கள் அறிந்து கொள்ளுவது? உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக சொல்லுகின்றார்கள், இந்த உலகத்தை விட்டு விடுவார், இந்த உலகத்தை நேசிக்க மாட்டார், மறுமையை நேசிப்பார், தன்னுடைய மரணத்திற்காக வேண்டி தன்னை தயார்படுத்துவார் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப ஈமானுடைய முதல் அடையாளம், ஈமானுடைய முதல் தாக்கம் ஒரு மனிதன் இந்த உலகத்தை இழப்பதுதான். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இந்த உலகத்தை நேசித்த வண்ணம் ஒரு மனிதனுடைய தொழுகை எந்த இபாதத்தாக இருந்தாலும் அது எப்படி என்றால் நீரின் மீது வீட்டினை கட்டுவதை போன்று. அந்த வீடு எப்படி ஸ்திரமற்றதாக அப்படியே கவிழ்ந்து விடுமோ, தவிடுபொடியாக விடுமோ, அது போன்றுதான் ஒரு அடியான் இந்த உலகத்தை நேசித்த வண்ணம் நாளைய நாள் எங்கே செல்லுவது, என்னுடைய சம்பாத்தியம் என்ன, எப்படி அமைப்பது, இந்த எண்ணத்தோடு ஒரு மனிதன் இபாதத்தை செய்வது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகத்தினுடைய வார்த்தை, யாருடைய உள்ளம் பறவைகளின் உள்ளங்களை போன்றுள்ளதோ அந்த மக்களுக்கு அல்லாஹு தஆலா சுவனத்தை தர இருக்குகின்றான். எந்த ஒரு பறவையும் தான் இருப்பதற்கு மேல் மறுகூட்டினை கட்டுவது கிடையாது. எந்த ஒரு பறவையும்
இரவு நேரத்திலே உறங்குகின்ற பொழுது நாளை எனக்கு என்ன உணவு என்று சேமிப்பது கிடையாது. இப்படிப்பட்ட எண்ணத்தோடும் அச்சத்தோடும் இந்த உலகத்தை வெறுத்து மறுத்து வாழுகின்றார்களோ அந்த மக்களுக்கு அல்லாஹு தாலா சுவனத்தை தருவான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, இதனால் தான் ஒரு தடவை சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீங்கள் சுவனம் செல்ல விரும்புகின்றீர்களா? நீங்கள் அனைவரும் சொர்க்கத்தை அடைய விரும்புகின்றீர்களா? சஹாபாக்கள் ஆமாம் யா ரசூலல்லாஹ். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஸ்ஸிருல் ஆமால், உங்களுடைய எதிர்பார்ப்புகளை, உங்களுடைய மேலெண்ணங்களை நீங்கள் சுருக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய மரணங்களை உங்களுடைய கண்ணெதிரே கொண்டு வாருங்கள். அல்லாஹ்வினை கூச்சப்படுங்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை நாங்கள் கூச்சப்பட்டு எங்களுடைய ஆடைகளை எல்லாம் மறைத்து எங்களுடைய ஔரத்துகளை மறைத்துக் கொண்டிருக்கின்றோம். அது வல்ல கூச்சம். நீங்கள் வசிக்காத ஒன்றை கட்டுகின்றீர்கள். எப்படிப்பட்ட மாடி வீடுகளை கட்டிய மனிதர்கள் எல்லாம் இன்று மண்ணறைகளிலே வாழுகின்றார்கள். ஒரு தினம் ஒரு வினாடி ரப்பு அனுமதிப்பானா? இல்லை. சொல்லுகின்றார்கள், நீங்கள் உண்ணாதவைகளை எல்லாம் சேமித்து வைத்திருக்கின்றீர்கள். கடையிலே அமர்ந்து கொண்டிருப்பார். அந்த மனிதரிடம் ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம் உண்ணக்கூடிய பொருளாதாரம் இருக்கும். அதனுடைய சப்தம் கேட்கும். ஆனால் பள்ளிக்கு செல்ல மாட்டான். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூச்சமற்ற மனிதன், வெட்கமற்ற மனிதன். நாளை மறுமையில் அல்லாஹு தாலா இந்த உம்மத்தாருக்கு வழங்கக்கூடிய மகா நிஅமத், இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுனல் கமர லைலத்தல் பத்ர், 14ஆம் பக்கத்து பௌர்ணமி நிலவை பார்ப்பது போன்று ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பௌர்ணமி சந்திரன் எப்படி தெளிவாக தெரிகின்றதோ அது போன்று நாளை மறுமையில் ரப்பை பார்க்க இருக்குகின்றோம். அந்த நேரத்திலே எப்படி பார்ப்பீர்கள்? ஆரோக்கியத்தை தந்தவன், செல்வத்தை தந்தவன், அவனை வணங்க வேண்டும் என்று இறைவன் படைத்திருக்கின்றான். ஆனால் செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் அளவு மீறி சேமித்தும் நீங்கள் இறைவனை வணங்க செல்லுவதில்லை. தஸ்பீஹ் இல்லை, திக்ர் இல்லை, ரப்பை பற்றிய பேச்சு இல்லை, வெட்கம் இல்லையா என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனைத்தான் அல்லாஹ்வை நீங்கள் கூச்சப்படக்கூடிய விதத்திலே கூச்சப்படுங்கள் என்றார். உங்களுடைய வெட்கம் தான் ஈமானிய அடையாளம் என்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்களே, மேலும் ஒன்றை கூறுகின்றேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து முஃப்லிஸ் என்றால் யார் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் முஃப்லிஸ் என்றால் அதனுடைய பொருள் வறுமையான மனிதன், வறுமையிலும் உச்சத்தை தொட்ட வெறுமையான மனிதன். சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், ஒட்டகம் இல்லாத மனிதர், வசிக்க வீடு இல்லாத மனிதர், தங்கங்கள் வைரங்கள் இல்லாத மனிதர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அந்த மனிதர் வறுமையான வெறுமையான மனிதர் அல்ல. நாளை மறுமையிலே ஒரு மனிதனை பார்ப்பீர்கள், அல்லாஹு தாலாவிடத்திலே மூட்டை மூட்டையாக குவியல் குவியலாக நன்மைகளை சுமந்து வருவார். பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் மஹ்ஷரிலே பேசுவார்கள், சொர்க்கத்தில் இந்த மனிதர் தான் முதல் நுழைவார், சுவனத்திலே இந்த மனிதர் தான் முதல் நுழைவார். இப்படி பேசுவார்கள். அப்படி அதிகத்திலும் அதிகமான நன்மைகளை சுமந்து வருவார். ஆனால் அல்லாஹு தாலா விசாரணை செய்கின்ற பொழுது அந்த மனிதர் ஏனைய ஒரு மனிதரை பற்றி புறம் பேசியிருப்பார். புறம் என்றால் என்ன? ஒரு மனிதரிடம் இருக்கக்கூடிய ஒன்றை பிறரிடம் பேசுவது, இல்லாத ஒன்றை பேசுவது இட்டுக்கட்டு. இருக்கக்கூடிய ஒரு குறையினை பிறரிடம் பேசியிருப்பார். அல்லாஹு தாலா இவருடைய நன்மையிலிருந்து அவர் எவ்வளவு பேசினாரோ அதற்கு ஏற்றவாறு வழங்குவார். பிறருக்கு அடித்திருப்பார், துன்புறுத்திருப்பார். இப்படி இவருடைய நன்மைகள் எல்லாம் வழங்கப்பட்டு 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 அனைத்து நன்மைகளையும் இழந்து விடுவார். இன்னும் மனிதர்கள் வரிசையில் நிற்பார்கள், ரப்பே என்னை பற்றி பேசி இருக்குகின்றார், நான் செய்த குறைகளை வெளிப்படுத்தி இருக்குகின்றார், நான் செய்யாதவைகளை சொல்லி இருக்குகின்றார், நன்மை இல்லை. எப்படி இவர்களுக்கு நன்மை வழங்குவது? அல்லாஹு தாலா எந்த மனிதர்கள் முறையிடுகின்றார்களோ அவர்களுடைய புறத்தில் இருந்து, அவர்களுடைய தீமைகளில் இருந்து இவருக்கு வழங்குவார். எந்த மனிதரை மஹ்ஷரில் பார்த்து சொர்க்கம் செல்லுவார் சொர்க்கம் செல்லுவார் என்று அனைவரும் சொன்னார்களோ அந்த மனிதர் தான் நரகத்தில் முதல் நுழைவார்.
சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்து நாம் செய்யக்கூடிய ஜும்ஆவினுடைய நன்மைகளை பள்ளி வாசல் முற்றத்திலே இழக்குகின்றோம். ஹஜ்ஜுக்கு சென்று வருகின்ற பொழுது ரமதானில் சம்பாதிக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் நாம் அதே இடத்திலே இழக்கக்கூடிய மக்களாக இருக்கின்றோம். தன்னைத்தானே விசாரணை செய்யுங்கள். இந்த சமகாலம், இந்த சுமார் 2 வாரங்களுக்கு உள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை, எப்படிப்பட்ட வாக்குவாதங்களை நாம் செய்திருக்கின்றோம். ஒரு மனிதர் செய்தால் அந்த குறையினை அவரிடம் சொல்லுவது, அவர் மறுபடியும் இவரிடம் பேசுவது, இப்படி பேசி 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 எத்தனை நன்மைகளை இழந்த சமுதாயமாக இந்த இடத்திலே இருக்கின்றோம். அல்லாஹ்விடத்திலே உங்களால் காரணம் சொல்ல முடியுமா? அல்லாஹ்விடத்திலே இதற்காக வேண்டித்தான் பேசினேன் என்று சொல்ல முடியுமா? உங்களாலும் முடியாது, என்னாலும் முடியாது, யாராலும் முடியாது. நீங்கள் செய்த தவறுக்கு ஏற்றவாறு நீதிக்கெல்லாம் நீதிவான். உங்களுடைய நன்மைகளில் இருந்து அல்லாஹு தஆலா யாரை பற்றி நீங்கள் பேசினீர்களோ அது எந்த காரணமாக இருந்தாலும் ரப்பு அங்கீகரிக்க மாட்டான். யாரை பற்றி நீங்கள் பேசினீர்களோ, ஒதுக்கினீர்களோ, புறம் பேசினீர்களோ, உங்களுடைய நன்மைகளில் இருந்து அதற்கு ஏற்றவாறு அவர்களுக்கு வழங்குவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள், ஒரு கூட்டத்தார்கள் இறை உறுதியினாலும் பற்றற்ற வாழ்வினாலும் வெற்றி கொண்டார்கள். மறு கூட்டத்தார்கள் அவர்களுடைய கஞ்சத்தனத்தினாலும் அவர்களுடைய மேலெண்ணத்தினாலும் நாசம் பெற்றார்கள் என்று. எனவே ஒரு சமுதாயத்தின் வெற்றியின் அடையாளமாக, மனித குலத்தின் வெற்றியின் அடையாளமாக இருப்பது, எந்த ஒரு மனிதனின் மீது நம்பிக்கை இல்லை, ரப்புடைய உதவி உண்டு, அல்லாஹ்வுடைய உதவி உண்டு, அவனுடைய அருள் உண்டு. அது போன்று மடியக்கூடிய நாம் இந்த உலகத்தின் மீது உள்ள அன்பையும் அரவணைப்பையும் ஆசையையும் நீக்கி மறுமையை நேசிப்பதுதான் ஒரு மனிதனின், ஒரு மனித குலத்தின் வெற்றியாக இருக்குகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுடைய ஈமானை இறைவனை கொண்டு மென்மேலும் பலப்படுத்துவானாக. ரப்பே ரஹ்மானே, இந்த உலகத்தின் இன்பங்கள் ஆசைகளை எல்லாம் நீக்கி விடுவாயாக. மறுமையை நேசிக்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. எங்களுடைய பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையினை இம்மையிலும் மறுமையிலும் வெளிச்சப்படுத்துவாயாக. சதா நேரம் எங்களுடைய பெற்றோர்களின் அந்தஸ்துக்களை உன்னிடமும் ஏனைய முஃமின்களிடமும் உயர்த்தி அருள்வாயாக. எங்களுடைய பெற்றோர்களை நாளை மறுமையில் அம்பியாக்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுகதாக்கள், வலிமார்களோடு உயர்ந்த சுவனத்தில் குடியிருக்க செய்வாயாக. எங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிரு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضில்லுஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ அர்ஸலஹு பில் ஹக்கி முபஷ்ஷிரன் வ நதீரா وداعيا الى الله باذنه وسراجا منيرا وصلى الله عليه وعلى اله وصحبه وسلم. اما بعد، فيا ايها الناس اتقوا الله العظيم عز وجل واطيعوه واوصيكم عباد الله واياي اولا بتقوى الله. قال الله تعالى في القران العظيم: يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. وإنه تعالى جواد كريم وملك كريم بر رؤوف رحيم برب حليم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي جعل الجمعة عيدا للمساكين واستغفار ذنوب للمؤمنين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله
وصلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا أيها الناس ثبتوا قلوبكم بالطاعات وصلوا على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وسلم على جميع الأنبياء والمرسلين وعلى ملائكتك المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك عليهم أجمعين، لا سيما سيدنا مولانا على ساداتنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه وسيدنا مولانا عمر بن الخطاب رضي الله تعالى عنه وسيدنا مولانا عثمان بن عفان رضي الله تعالى عنه وسيدنا مولانا علي بن أبي طالب رضي الله تعالى عنه وسيدتنا فاطمة الزهراء رضي الله تعالى عنها وسيدنا الحسن وسيدنا الحسين وسيدنا الحمزة سيدنا العباس رضي الله تعالى عنهم وسائر الصحابات رضوان الله تعالى عنهم أجمعين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم، واخذل من خذل دين سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا معهم. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشبه خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله عز وجل يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأقوى وأكبر.